ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாட்டுக்கு கண்ணாடியெல்லாம் ஒட்ட வச்சுட்டு அப்படியே சாப்பிட்ருக்க. நீ ஏன் நம்ம ஹீரோயினை மட்டும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அந்த ஃபிலிம் எல்லாம் மனசில் வச்சுட்டு பண்ணலைல்ல, பாவம் அவ அப்படின்ட்டு இவரும் அப்படிலாம் இல்லைன்னுட்டு நம்ம ஷின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அக்கறைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அவள் நம்மளை ஃபோட்டோ எடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன்ட்டு அந்த பிள்ளைய போட்டு அந்த பாடுபடுத்திட்டு இருக்க அப்படின்னு ஷின்னு ஒரு ஆச்சரியத்தில் கேட்குற. அதெல்லாம் இல்லை, 4 மார்க் தான் மேக்ஸில் வாங்கியிருக்கா, அதனால தான்ட்டு இவர் அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிடி சார் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சாப்பிட்லான்ட்டு வர, என்ன 4 தான், என்ன 4 பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸுக்கு இவருக்கு 4 பேர் தான் சேர்ந்துருக்காங்களாமா பிடி சாருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சீட்டும் சேர்ந்துருச்சு. அப்புறம் தான் இவர் என்ன கண்ணாடியெல்லாம் போட்டான் போல, கிடைச்சிருச்சா, யார் கொடுத்தாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோ எதுவுமே சொல்லலை. கண்டுபிடிச்சி கொடுத்தவங்களுக்கு ரிவார்டு கண்டிப்பாக கொடுக்கணும்டா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, கண்டிப்பாக நீ ரிவார்டு கொடுக்கணும், என்ன கொடுக்கலான்ட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையவே அழிச்சவா அவதடாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாம் எழுதியிருப்பால, அங்கே கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தெரிச்சு அள்ளிக்கிட்டு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல லக்கு சூப்பர் அப்படி இப்படின்ட்டு இருக்க. அப்போதான் நம்ம ஃப்ரெண்டும் பார்க்குறா. பார்த்த உடனே நம்ம ஹீரோயினை பயன்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயின் ஏண்டி நீ வேற அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இல்லை நான் எழுதுன சீரியஸ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்ட்டு இருக்க. அப்படியா, சரி நீ என்ன அவ்வளோ ரொமான்டிக்காக எழுதுறியோ நம்ம 18+ அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லைன்னு சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ இந்த பிஎல்லாம் எழுத மாட்டல அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின் பிஎல்லா அப்படின்னா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், இந்த பையனும் லவ் பண்ணுற மாதிரிலாம் எழுதுவாங்களே, அது இந்த காலத்தில் போய் எதுக்கு அப்பெல்லாம் எழுதணும், பொண்ணுங்க இருக்கும்போது பசங்க ஏன் ஒரு பையனை பார்க்கணும், அப்பேற்பட்டவங்களாம் இருக்காங்களா என்ன, சி எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காதுங்கிற மாதிரி இருக்க. ஹீரோயின் எனக்கும் தான் அப்பெல்லாம் இருக்காங்களா என்னன்ட்டு அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டு அவளுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போறா. அப்படி எங்கே போறான்னா பேப்பர் எடுத்துட்டு நம்ம பிடி சாரை பார்க்க போறா. அவருக்கா சும்மா இருந்தவனுக்கு யோகா வந்தாங்கிற நினைப்பில் 5 வந்துடுச்சுடா, இனி என் டீம் ஸ்டார்டடா அப்படின்ட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறா. பிடி சாருக்கு புக்குன்னு ஆயிடுது. நம்ம ஹீரோ கிட்ட போய் பேப்பரை கொடுத்துட்டு இருக்கா. என்ன பொய் சொல்லாமல் சொல்லு, அவனை டார்ச்சர் பண்ணி தானே கொடுக்க வச்சான், அது உண்மைனா கண்ணை 2 டைம் சிமிட்டு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு இருக்க. உண்மையை சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கண்ணை சிமிட்டுன்னு சிமிட்டுறா. அப்போதான் ஹீரோ பார்த்தீங்கன்னா மேக்ஸில் அவள் 4 மார்க் வாங்கியிருக்கா, அதோட அவள் அத்லெட் டைப்லாம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த அத்லெட்லேருந்து படிப்பு கிழக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நான் சூப்பராக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுவேன்ட்டு இருக்க. எத்தனை மணி நேரம் தூங்குவா, 10 மணி நேரமாச்சு தூங்குவா அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உன்னோட கிரேட் என்னன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இ கிரேடு வாங்கியிருக்கா. இவ கிரேடை கேட்டோன்னே பிடி சருக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு. நீ எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு அவர் முழுசாக கை விட்டுட்டு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நினச்சதை சாதிச்சிட்டாங்க. அடுத்த ஷின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கிளாஸுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. வழங்க போல நம்ம ஃப்ரெண்டு வாயை ஊற்றிட்டு ஜொல்லை ஊற்றிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினா எப்படி என்ன தடவை பார்ப்ப ஷின்னு மேலே அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஏறத்தாக காட்டுறாங்க. இவங்க 2 பேர் சும்மா பார்க்கலான்னு போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரே ஒரு மனசு கஷ்டம் தான். ஏன்னா ஷின்னு அவளோட சாக்பீஸ் இருக்குல்ல, அந்த க்ளவுஸ் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன் அவர் யூஸ் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. மேபி அவர் உன்னை ஃபேக் ஹோப் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு இருக்க. இந்த டைம் வேணா பாரு, நான் கண்டிப்பாக லவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கண்டிப்பாக இதுதான் என்னோட லவ் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்ட்டு இருக்கா. நீ வார இது தானடி சொல்லுவேங்கிற மாதிரி ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது, கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் தான் ஒரு பொருத்தம் இருக்குன்னு நினைக்கிறோம், எனக்கு தெரியும் அவர் என்னை லவ் பண்ணுவார் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவருக்காக என்னோட இதயம் காத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு, ஆனால் உன்னை எப்படி பாவம் பார்ப்பாங்க, நீ தான் உண்மையாக லவ் பண்ணுறியாச்சே, உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் வாயை விட்டு மாட்டுறப்ப 2 பேரும் அப்படியே தப்பிச்சிட்டோன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல மாட்டிக்கிட்டா நம்ம ஹீரோயின். அவன் இங்கே வந்துட்டு என்னடா பண்ணுறது, மறுபடியும் நான் இந்த இன்னைக்கு க்ளீன் பண்ணணும்னு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டான் பாரு சனியை எனக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இவனுக்கு என்னதான் பிரச்சனையோ, நீ வந்து ஏன் உயிர் எடுப்பான் இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்த உடனே கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இவன் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கா. இப்போது ஸ்கூல் முடிச்சுட்டு நான் க்ளீனிங் டியூட்டி பண்ணும், அதுக்கப்புறம் மேக்ஸ் கிளாஸ் வேற, நீயும் வர முடியுமான்னு கேட்க. நீ என்னை நடகத்துக்கு கூப்பிட்டா கூட நான் வருவேண்டி, ஆனால் மேக்ஸ் கிளாஸ் மட்டும் முடியாதுடின்ட்டு ஹீரோயின் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக கிளாஸுக்கு போகணும். பத்தாதுக்கு அந்த சிங்கப்பூர்காரி பொண்ணு இருக்கால, அவள் வேற ஜெனி வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிளான்ஸ் எதுனா இருக்கா, நான் வெளியே போகலான் இருக்கேன் இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக இருக்காங்க, இவன் மட்டும் தலையெழுத்துன்னு தெருவை கூட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ பிடி சார் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்குறா. இவளுக்கு மனசே கஷ்டமாக இருக்கு. சே, என்னோட ஹீரோ இவர் தான், என்னோட நாவலையே தூக்கி விட்ட ஸ்டார் இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க என் மனசு வலிக்குதுன்னு இருக்கு. அவரும் பார்த்துடுறாரு. என்ன இந்த பக்கம் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க என்ன அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கா. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு பிடி சார் சொன்னாலும் இல்லை சார் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் ஸ்டாருக்கு நம்மளாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஹீரோனை பிளாக்மெயில் தானே பண்ணியிருக்கான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு இருக்க. எதாக இருந்தாலும் கேளுமாங்கிற மாதிரி பிடி சார் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பல அச்சீவ்மெண்ட்ஸில் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மாதிரி கேட்டுட்டு இருக்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளையாடும் போது ஃப்ராக்சர் ஆயிருக்கும்
காலில். அதுலேருந்து ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு பிடி டெஸ்டர் போயிட்டுருப்பார். ஆனால் நான் விளையாடும் போதெல்லாம் நினச்சிருக்கேன் செகண்ட் ப்ளேஸ் வரும்போது ஃபஸ்ட் ப்ளேஸ் வரலன்ட்டு. ஆனால் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் வரைக்கும் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு என்னென்ன உழைச்சிருப்பாங்கன்ட்டு. அந்தளவுக்கு நான் பண்ணியிருந்தேன், நானும் வந்திருப்பேன்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் ரிக்ரெட் பண்ணலை. இருந்தாலும் பிடி சாராக இருக்கும்போது எனக்கு புரியுது எப்போவுமே நான் எதையுமே விட்டு கொடுத்தது இல்லைன்ட்டு. அவர் அப்படியே ஸ்போர்ட்ஸ் காலத்தை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு நான் அதை கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சே என்ன ஆள்டா இவன், அவனும் தான் இருக்கானே ஒருத்தன் மேக்ஸ் குரங்குன்ட்டு இருக்க. கரெக்டாக அவர் வேறு கால் பண்ணிடுறாரு. வந்த உடனே சரி 5 நிமிஷத்தில் நீ இங்கே வரணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அதாவது ஏதோ பேச வரா, அதுக்குள்ளே ஹீரோ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுற. இருங்க சார் எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கா. அவர் எதுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னா இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கான்ட்டு நோட் பண்ணிட்டு வா, ப்ரெசென்ட் ஆப்சென்ட் மார்க் பண்ணிட்டு வான்ட்டு. அங்கே போனால் கிளாஸ் டாப்பர்லேருந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இந்த டாப்பர்களுக்கு மத்தியில் நான் ஒரு நான் படித்து என்ன பண்ண போகிறேன்ட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அட்டனன்ஸ் ஷீட் எல்லாம் கொடுத்துட்ருக்க. நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அதாவது அந்த டாப்பர் பொண்ணு இல்லை நானும் படிக்க தான் வந்திருக்கேன்ட்டு ஹீரோயின் சொல்ல அந்த டாப்பர் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம மேக்ஸ் டீச்சராக உன்ன சேர்த்தாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ மேக்ஸில் 4 மார்க் வாங்கினா தெரியுமா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதில் காதில் விழுது. இந்த அவமானலாம் தேவையாடா குமாருங்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. அவர் இந்த மாதிரி டெம்பரேச்சரையும் குறைக்க சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் அதே மாதிரி குறைச்சி வச்சுட்டு இதுக்கு மேலே முடியாது, நம்மளுக்கு படிப்பே வரலனாலும் பரவாயில்ல ஓடி போயிடலான்ட்டு பேக்கை தூக்கிட்டு நைஸாக நிலவிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. பட் இவன் நல்ல நேரமோ என்னமோ தெரியல, ஆப்போசிட்டில் ஹீரோ வந்துடுறாங்க. மாட்னாண்டா மானஸ்தங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்டேயே தப்பிக்கலான்ட்டு முடியல. இருந்தாலும் அவள் சொல்லிடுறா நான் எனக்கு மேக்ஸுக்கும் இதுக்கும் சுத்தமாக செட் ஆகாது, என்னோட மேக்ஸ் ஸ்டாஃப் கூட சொல்லியிருக்காரு நான் இதுக்கும் லாக் இல்லைன்ட்டு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அவர் பொய் சொல்லலை உண்மையை தான் சொல்லியிருக்காருன்ட்டு. எனக்கும் தெரியும் என் கசின் கூட சொல்லுவான் நான் இதுக்கும் மேக்ஸுக்கெல்லாம் லாக் இல்லைன்னு இருக்க. சரி எப்படி நீ அந்த 4 இதை மட்டும் சால்வ் பண்ண, 4 மார்க் எப்படி வாங்கினேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த 4 மார்க்குக்கே ஃபுல்லாகவே சால்வ் பண்ணியிருப்பா. தோ சால்வ் பண்ணி தான் வாங்கினேன்ட்டு அவள் பண்ண கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. தோ இந்த ஸ்பிரிட்டை தான் நான் எதிர்பார்த்தேன், இதுதான் எனக்கு தேவை. இதோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன், அந்த 4 மார்க்கு சால்வ் பண்ண மாதிரி நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற, இது போதுமா எனக்குன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு நான் தூக்க ஒரு பக்கம் தள்ளுது, இன்னொரு பக்கம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் பேந்தன்னு முடிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு வராத குமார்ன்ட்டு அவள் பாட்டுக்கு சோகத்தில் உட்காந்துட்டு இருக்க. அந்த படிப்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போடுறா. ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா நம்ம சாருக்காக இவன் மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சிட்டா, ஓஹோ இப்போ ரூட் அப்படி போதான்ட்டு இவ அப்படியே அதை நினச்சி ப்ளஷ் ஆகிட்டே நின்றுட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ அடுத்த எபிசோடு என்னடா எழுதலாம், 3 வேற ரிலீஸ் பண்ணணும், என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மூளையை கசக்கி போட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவளுக்கு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவகிட்ட சரி எபிசோட் 3ல் என்ன எழுதலான் இருக்க சொல்லு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் தான் கிளாஸே இவளை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க. அவரும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டைலாக் கொஞ்சம் யோசிச்சு பாருன்ட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ வந்தே தான் ஆகணும், கம்பல் பண்ணியிருப்பார்ல, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக அப்படியே மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைலாக் இதை மட்டும் எழுதுறேன் நான் ஹிட் ஆகிறேன் அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கார்ல கதையில் நாவல் அப்ளை பண்ணுறா. அதுக்கப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா இதெல்லாம் கனவு, இவ உளறிக்கிட்டே இருக்கா. அப்புறம் தான் ஹீரோ வந்து எழுப்பி விட்றான். ஏன்னா எல்லா புள்ளிகளும் கிளம்பிடுச்சு, நம்ம ஹீரோயின் தான் தூக்கத்தில் உளறிட்டு இருக்கான்ட்டு. அட எந்திரிடி இன்னுமே தூங்கிட்டு தான் இருப்பியானுங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அப்போ தான் முழிக்கிறா. இதுக்கும் மேலே அசிங்கமாக போச்சே குமார்ன்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னையோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு, நாளைக்கு நீ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துடு அப்படின்ட்டு இருக்க. இது வேற ஒன்றாகுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு இருக்குது. பாவம் அத்தனையும் சுமையும் தாண்டிக்கிட்டு இவ எங்கே போயிருக்கா அப்படின்னா நம்ம ஜெனி இருக்காளா அவளோட வீட்டுக்கு. இன்னைக்கு ஜெனிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பர்த்டே பார்ட்டி. இவ போகிறக்குள்ளே எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க, பாதி தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான டிஷ்ஷு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை மட்டும் செஞ்சோம்னா செமையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுவும் கொரியன் ஸ்டைலில் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஜெனிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பர்த்டேலாம் பார்ட்டியெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசி அரட்டை அடிச்சுட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்க. ஹீரோயின் தான் லாஸ்ட்டாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறான். சரி வா நம்ம 2 பேரும் சமைக்கலான்னு ஜெனி கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டுன்ட்டு ஒரு நாவல் ரொம்ப பிடிக்கும், அந்த நாவலில் பார்த்தோன்னா அவள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் ஒரு பிரசிலியன், அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அவன் கடல் கடந்து வருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஜெனியோட மூஞ்சியே மாறுது. ஏன்னா ஜெனிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவள் அந்த நாவலை தான் படிச்சுட்டு இந்த மாதிரி இவங்க கிட்ட உருட்டி இருப்பா. கவலைப்படாத எனக்கும் புரியும், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசை, எல்லாத்துக்கிட்டே காட்டணும்னு ஆசை, அவ்வளோதான்லாம் இருக்கேன். ஜெனியும் சிரிச்சிட்டு இருக்கா. இதை நான் சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறேன், எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் கேட்டேன், ஏன்னா அது என்னோட ஃபேவரெட்டும் கூடன்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஜெனிக்கு இப்போ தான் அவள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னோன்னே மனசு சந்தோஷமாக இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அந்த நாவலை பிடிச்சதுச்சுல நான் அப்படியே வச்சுக்கிறேன், நீ கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருக்க. எல்லாமே நான் லவ்வை பற்றி புக்கிலேருந்து மட்டும்தான் கிடச்சிக்கிட்டேன், ஆனால் யாருமே எனக்கு சொல்லிக் கொடுத்ததில்ல, அதனால தான் இப்படி சொல்லியாச்சும் உங்கள் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து எனக்கு அதுலேருந்து தெரியுமான்னு பார்க்குறேன். அதனால தான் இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சு தான் நான் கொரியனே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கே ட்ராமாஸ்ன்னு எக்ஸட்ரான்னு போயிட்டே இருந்துச்சு.
இப்போ எல்லாமே நான் கொரியாவை ஃபுல்லாகவே மெமரைஸே பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. நான் கூட நான் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட மூளை இருக்குது பாருங்களா, அது ஒரு தட்டை போட்டு விட்டு நான் கூட நல்லா படிப்பேன்னு சொல்ல வந்த நாவல் எல்லாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுறா. எனக்கு இப்போ கொரியாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் போக போக உனக்கே பழகிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே பார்த்துருக்கியா, அது இதுன்னு ஆஃப்டர் பார்த்துருக்கியான்ட்டு எல்லாமே ஒரே கண்டென்ட்டு தான் கேர்ள்ஸ் நைட்டு அப்படியே குடுகுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தா நம்மளே ஒரு காலத்தில் நம்மளும் ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணும். அந்த அளவுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டுருக்க. அப்படியே பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த சைனக்கிழங்கு இருக்குல்ல கைஸ், நம்ம ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு, அதை தான் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அங்கே எல்லாம் பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்டு ஜெனிக்கு ஊட்டி விட்டுட்டு ஒரே ஆடல் பாடல் அலப்பறன்ட்டு எல்லாம் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ கூட நிம்மதியாக படுக்க முடியல. ஏன்னா அவளுக்கு தான் ஹோம்ஒர்க் இருக்குல்ல. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவள் யதார்த்தமாக நம்ம மேக்ஸ் டீச்சர் கூட சொல்லியிருக்காருல, இந்த மேக்ஸுங்கிறது இந்த யூனிவர்ஸ் மாதிரி, அதில் நம்மளாம் ஒரு ஸ்டார்ஸ்ன்ட்டு அப்படியே நம்ம ஹீரோவை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. அப்போ கூட அவர் பார்த்தீங்கன்னா கனவில் அவர் ஹீரோ மாதிரி வந்து என்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் எங்கேன்னு கேட்குற மாதிரி இருக்க. இவ டக்குன்னு எஞ்சிட்றா. என்னால் இப்போ நிம்மதியாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பண்ண முடியல. எனக்கு கண்ணை முன்னாலே அவர் தான் ஞாபகம் வராரு. நான் என்ன தான் பண்ணுறது, நாளைக்கு ஹோம்ஒர்க் வேறு சப்மிட் பண்ணும், எனக்கு எழுத கூட பிடிக்கல அப்படின்ட்டு ஹீரோயின் அப்போயாச்சும் போய் எழுதுவாளான்னு பார்த்தா நாளைக்கு என்ன ரீசன்றோ நாளைக்கு சொல்லிடலேன், இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பார்த்தே கவிதையை சொல்லிகிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் அப்படியே தயங்கி போகிறா. ஹோம்ஒர்க் பண்ணலைன்ட்டு சொல்லிருக்கு தான் இவளுக்கு போகிறக்கு பயம். மேக்ஸ் டீச்சர்கிட்ட போய் நான் ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி அட்லீஸ்ட் ட்ரையாச்சும் பண்ணியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எங்கே பண்ணா, அதுதான் ஒன்றுமே இல்லையே. அவள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்க. நீ ட்ரை பண்ணுங்கிறதா எனக்கு இருக்கும். நான் மேக்ஸில் உங்ககிட்ட ஃபஸ்ட் டே என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் ஒரு நட்சத்திரம் வானம் அப்படின்றதுங்கன்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு பேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு கோட் இருக்குது அதை தான் சொல்லியிருக்காரு. ஹீரோயினுக்கு அது கூட தெரியல, இது கூட தெரியல. நீ அப்போ எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ மக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ ஒரு கூமட்டன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்ற முடியுமோ, நீயும் செவரு ஒன்று தான், ரெண்டுமே பேசுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இன்னவன் எல்லாம் மீறி போய் கலாய்ச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்குது. சைலண்ட்டாக நம்மளும் திரும்பிடுவோன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே கழுவி ஊற்றிட்டே வரான். நான் என்ன தாண்டா பண்ணுறது, இவனுக்கு எப்போ பார்த்தாலும் மேக்ஸே படிச்சுட்டு இருந்தா மற்றதெல்லாம் நான் படிக்க வேண்டாமா, பரவாயில்ல நம்ம போய் கதை எழுதுவோன்ட்டு அவன் என்னென்னலாம் சொல்லி திட்டினானோ இவ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக அப்படியே கோவத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கா. கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அள்ளிக்கிட்டு இருக்கு, வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோடுன்ட்டு. இப்போ பாரு ஒன்றொன்னா ஞாபகப்படுத்து, அவர் என்னென்ன திட்டினாரு ஞாபகப்படுத்து அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சைடில் லைப்ரரியில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்க. அவங்க அப்படியே அவளுக்கு ஃப்ளாஷ்பேக் ஓடிக்கிட்டே இருக்கா அந்த பக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா நீ இந்த டைம்லலாம் இப்படி பண்ணக்கூடாது, நான் நீ ட்ரையாச்சும் பண்ணணும்னு தான் நினச்சேன், இப்போ நீ அது கூட பண்ணலனா நான் விட மாட்டேன் ஒன்று அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர் பிடிச்சி வச்சிருக்க மாதிரியும் சின்ன பார்த்தீங்கன்னா என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, நீ எப்போவுமே என் கூடயே தான் இருக்கணும்ன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்தாவதுக்கு இந்த கோவத்தோடு சேர்த்து அப்படியே ஒப்சஸ்டாக இருக்கிறதுக்கு 4 டைலாகை போட்டு விட்டு இதெல்லாவா டைலாக்ன்ட்டு அவளே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இதை ஹிட் ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாதுடா, ஐயோ கதையாடி எழுதுற, அப்படியே அருமையாக பின்னி விளாசி இருக்கேடி அப்படின்ட்டு அவளே போவந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறா. பட் அவரை ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, என்ன இது விசித்திரமான ஸ்மெல், லைப்ரரியில் யாரும் இப்படியெல்லாம் வாசனை வராதேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உஷாராகிறா. ஒருவேளை இது மேக்ஸ் டீச்சராக இருக்குமோ, அவர் கிளாஸ்லேருந்து வந்த மாதிரியே இருக்குன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது, நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், அவர் எங்கெல்லாம் வரப்போடாருன்ட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா. அப்படியே திரும்பி ஓரத்தில் சரி பார்ப்போன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்க பயத்திலேயே. அங்கே பார்த்தா நம்ம ஆள் அங்கே குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு எல்லாத்தையும் கிளியராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மூட அவர் ஓப்பன் பண்ண, ஹீரோயின் மூட அவர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரே கூத்தாக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் இவளை தள்ளி விட்டுட்டு உட்காந்து கதையவே படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் பார்த்துட்டு என்ன இது அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சிடுன்னு கேட்க, மாட்டிக்கிட்டோண்டா மச்சாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே பேந்தன்னு முடிச்சுட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஹீரோயின் மாட்டி நீ என்னென்னலாம் கலாட்டா வந்துச்சுன்னு ரொம்பவே காமெடியாக அருமையாக சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்து ஹீரோயினோட கலாட்டாவோட ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.